நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மழை நீருடன் சாக்கடை நீர் கலந்தது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தராஜ். மழை நீருடன் சாக்கடை நீர் கலந்திருக்கிறதுனால மக்களுக்கு எவ்வாறு இன்னல்கள் ஏற்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? நிச்சயமாக வானிலை எச்சரிக்கையின்படி வங்கக்கடலில் எழுந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல காரணமாக நெல்லை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் நேற்று அதிகாலை முதல் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் இன்று காலை முதல் தொடர்ந்து பலத்த கனமழை பெய்து வந்ததால் வள்ளியூர் புதிய பேருந்து நிலையம் தண்ணீர் காடாக குளம்போல் காட்சியளித்தது. மேலும் மெயின் ரோட்டில் உள்ள கழிவு நீர் வருகாலில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக மழை நீருடன் சாக்கடை தண்ணீரும் கலந்து சென்றால் பொதுமக்கள் நடந்து செல்வது பெரிது சிரமம் அடைந்தனர். மேலும் மெயின் ரோட்டில் மழை நீரும் கழிவு நீரும் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகனங்களும் தண்ணீரில் தத்தளித்தவாறு சென்றது. இருந்த போதிலும் கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை என்பதாலும் தெப்ப திருவிழா, அதாவது முருகன் கோவில் தெப்ப திருவிழா என்பதாலும் வள்ளியூரில் கூடக்கூடிய வார சந்தை இருப்பதாலும் பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட தேவைக்காக மழையும் பொருட்படுத்தாமல் குடையை பிடித்தவாறு மழையில் நனைந்தபடி சென்றனர். மேலும் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் வெளுத்து வாங்கிய மழையால் மழை நீருடன் சாக்கடை நீரும் மெயின் ரோட்டில் கலந்து சென்றதால் பெரிதும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனந்தராஜ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.